ஹாய், குட் மார்னிங்மா. நேற்றெல்லாம் நல்லா ஜாலி பண்ணோம் எலெக்ஷனுன்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி நம்மளோட வேலையெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா? நேற்றுது நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்களா? இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லணுமா? ஃப்ரிட்ஜு மாவு எல்லா விமன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா ஒரு பக்கெட்டு நிறைய ஃபுல்லாக ரொப்பி ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாங்க. தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்கம்மா. 2 நாளைக்கு போதும். நம்ம அது புளிச்சு போய் வெளியே போய் ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் தோசை, ஒரு நாள் இடியாப்பம், இடியாப்பம் இல்லை குழி உருண்டை, அதை மாற்றி மாற்றி வெரைட்டியாக செய்கிறத விட 2 நாள் ஸ்டாப் பண்ணிக்கோங்கம்மா ப்ளீஸ். ஏன்னா ஃப்ரிட்ஜில் நீங்கள் 10 நாள் வச்சுக்கிறதுனால அட்லீஸ்ட் ஒரு 5 நாளாவது வைப்பீங்க இல்லைம்மா? அது விஷமா வேண்டாம். நம்மளோட வேலை ஈஸியாகுதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செய்ய போகாதீங்க ப்ளீஸ் சொல்கிறேன். இன்றைக்கி இல்லை, அது எப்போ இருந்தாலும் பிரச்சனை தான். நல்லதே செய்யுங்கம்மா. இன்றைக்கி சப்பாத்தி, நாளைக்கு பூரி, நாளைக்கு இட்லி, அப்படி ஒரு நாள் இன்றைக்கி இட்லி, சாயங்காலம் தோசை, நாளைக்கு கூட க்ளோஸ் பண்ணிவிடுங்க அத்தை. புரியுதாம்மா? அப்படி செய்யுங்க. காய்கறி ஜாஸ்தி பண்ணுங்கள், ரைஸ் கம்மி பண்ணுங்கள். பாசுமதி ரைஸ் சுகர்காருக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சமாக வடிச்சிட்டு கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ரொம்பிடும். ஃபுல் கட்டுறவங்களுக்கு வேறு அரிசி போட்டு கட்டிடுங்க. கொஞ்சமாக நம்மளுக்கு இவ்வளோண்டு ஒரு 50 கிராம் சாப்பிட்டாலே நம்மளுக்கு வயிறு ரொம்பிடும். இல்லை நிறைய வேணும்னா வேறு அரிசி போட்டுக்கலாம். கொஞ்சமாக சுகர்காருக்கு மட்டும் அது செஞ்சு கொடுங்க. கொஞ்சோண்டு தனியாத்தூள் இருந்தாக்கா, கொஞ்சம் சுக்கு இருந்தாக்கா, சுக்கு பொடி போட்டு வயசானவங்களுக்கு கொடுங்க. நீங்கள் சொல்லல எல்லாமே தெரிஞ்சிருக்குது. நீங்கள் சொல்லி ஒரு வீட்டில் மாமியாருக்கு சாப்பாடு போடல, மருமக பீரோவில் எடுத்துகிட்டு போய் சாப்பாடு மூடி வச்சுக்கிட்டாங்க. அந்த அம்மா வந்து அழுகுறாங்க என்கிட்ட. இது உண்மை, நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு உண்மைமா. தயவு செஞ்சு அந்த மாதிரி செய்யாதீங்க. யார் சாப்பிட்டாலும் இந்த தொண்டை முட்டைந்தான் கொடுங்க, ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு சாப்பாடு இல்லையா, தண்ணி குடிச்சுக்கோங்க. 10 நிமிஷத்தில் நம்ம சாப்பாடு குழம்பு செஞ்சிடலாம். வயசானவங்களை நல்லபடியாக பாருங்கம்மா. குழந்தைங்களுக்கு நல்ல புத்திமதி சொல்லி வழங்கம்மா. நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க சரி இருக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்லி வளங்க, படிப்பறிவு கொடுங்க. கஷ்டமாக இருந்தாலும் அவங்கள நல்லா கொஞ்சம் ஒரு அடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடித்தா தான் அதை திருந்துவாங்க இல்லைங்களா? அதனால குழந்தைங்கள நல்லபடியாக வளங்க, பெரியவங்களை நல்லபடியாக பாருங்கள். அம்மா சுகர் எனக்கு இருக்குது, டாக்டர்ஸ் கூட பார்க்குவீங்க. டாக்டர்ஸ் குட் மார்னிங். எனக்கு செப்பல் வந்து 7500 ஆகுதுன்னு சொன்னாங்க. இதை நான் உங்களுக்கு சொல்லணும் இப்போ. என்னம்மா செப்பல் கதை சொல்கிறேன்னு நினைக்கிது? ஒன்றொன்றுலேயே ஒரு அர்த்தம் இருக்குதும்மா. 7500 கொடுத்தா நம்ம வீட்டுக்கு என்னென்ன வரும்? அந்த செப்பலை வாங்கி நான் போட்டுக்கிட்டேன், என் குழந்தைங்க எப்படி இருப்பாங்க? அவங்க செலவுக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் செலவு பண்ணலம்மா நான். அதனால் அந்த செப்பல் என்ன ஆச்சு, ஏதாச்சு, என் கால் என்ன ஆச்சு, கை கால் கண்ணு நல்லபடியாக பார்த்துக்குங்கம்மா. நான் ஈவினிங் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அந்த ஒரே ஒரு சாதாரண செருப்பு எவ்வளோ தூரத்துக்கு போகுது பார்க்குறேன். பாய்மா.